நம்ம கௌதம் போட்ட மாஸ்டர் பிளான் பக்காவாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா கூட சுத்திட்டு இருக்காங்க. பிரியாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பிரியாவ லவ் பண்றாங்க. அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு இந்த அஞ்சலி பயங்கரமா சண்டை போடுறது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு, கார்த்திக் நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான். அதாவது நான் கர்ப்பமா இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவாய்ட் பண்றீங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா, பொய் சொன்னது, கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து நடிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தான். ஆனா, நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே கர்ப்பமா இல்ல அப்டின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா, உங்களோட முடிவா என்னவா இருந்திருக்கும்? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைக்காக வந்து என்ன லவ் பண்ணீங்களா? இல்ல என்ன புடிச்சு லவ் பண்ணீங்களா? அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி கரெக்ட்டான ஒரு கொஸ்டின கரெக்ட்டான டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்கிறா. இந்த கொஸ்டின்னால இந்த அஞ்சலியோட தலையெழுத்தே மாறும் அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, அப்படி ஒரு கேள்விய தான் இவ கேட்டிருக்கா. ஏன்னா, அவளுக்கு முக்கியமான ஒரு கேள்வினா இதுதான். ஏன்னா 5 மாசம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தெரிய வந்ததுனால தான், இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. ஆனா 5 மாசத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு, இந்த மாரி தான் தான் கர்ப்பமாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தா, என்ன ஒரு முடிவு எடுத்திருப்பாரு நம்ம கார்த்திக் அப்படின்ற ஒரு விஷயத்த, இப்போ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆனா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான ஒரு கொஸ்டின். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு எதுக்காக இந்த விஷயத்த செஞ்சாங்க? அஞ்சலியோட இந்த ஒரு இத வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டத்த அடக்கணும். அது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கு சாதாரணமா கார்த்திக் கிடைச்சிறக்கூடாது. போராடி கிடைச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போராட்டத்துக்கான ஒரு பலன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பிளான் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கே தெரியல. ஏன்னா இத்தன நாளா பணம், சொத்து, நகை இனிமே கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள விட்டுட்டு எங்க போயிடுவாரு? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தான இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு புது உறவு கிடைச்சா கண்டிப்பா விட்டுட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கு தெரியாம போயிடுச்சு. அந்த ஒரு விஷயத்த பார்க்க பார்க்க தான் அவளோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்ன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிடந்து துடிச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அஞ்சலி இருந்துட்டு டைரக்ட்டா போயிட்டு கார்த்திக் கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்டுறாங்க. "நான் செஞ்சது தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக். என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, முடியாது அப்படின்னு உடனே தான் இந்த ஒரு கொஸ்டின நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அஞ்சல் இருந்துட்டு முன்வைக்கிறாங்க. அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, "உன்ன நான் எவ்ளோ நம்புனேன் தெரியுமா? அதாவது எல்லாருமே எதிர்த்தாங்க. என்னோட அம்மா, அப்பா, அண்ணன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட தங்கச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா அண்ணி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தாங்க. ஆனா, அவ்ளோ நடந்துமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். ஆனா, நீ என்ன பண்ண? ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? என்னோட தலையில எழுதுனது அவ்வளோதான். எனக்கு நான், உனக்கு நீ. அதாவது எனக்கு நீ, உனக்கு நான் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சு, நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியா போயிருப்பேன். ஏன் இன்னொரு குழந்தைய கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தத்து எடுத்து வளர்த்துருந்துருக்கலாம். ஆனா 5 மாசமா ரெட்ட குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து என்னை ஏமாத்துன பாத்தியா? அத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான், இப்போ அஞ்சலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அப்போ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி குழந்தை பெத்துக்காத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இடைஞ்சலா இல்ல. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்திட்டு இருந்த ஒரு விஷயம் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக்கோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஞ்சலி போயிட்டு மன்னிப்பு கேட்டா, மன்னிச்சு ஏத்துக்குவாரா என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.